இருக்கேன். எனக்கு அடிக்கிறாங்க, என்னை சோப்படுறாங்களா, இதை நான் அடிதான் இதில் ஊசால குட்டினாங்க, எனக்கு ஊசால குத்தி எனக்கு அடித்தாக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலர் வீடியோக்கள் ஷேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு. தயவு செய்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், தூதரகம், இது போன்ற இடங்களுக்கு முதலாவது உங்களுடைய பிரச்சனைகளை தயவு செய்து தெரிவிங்க. அதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல, தூதரகத்துக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு போய் கூட உங்களுக்கான நீதி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் சமூக ஊடகங்களுக்கு முதலாவது அதுக்கு அடுத்த கட்டமாக வாங்க. ஏன்னா நீங்கள் லீகலாக எந்த ஒரு மூவும் பண்ணாமல் சோஷியல் மீடியா மட்டும் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சி தயவு செய்து வீடியோக்களை பதிவிடாங்க. அது கடைசியில் அது உங்களுக்கு ஆபத்தாக கூட முடியலாம். அதனால் அன்பார்ந்த சகோதரிகளே, தயவு செய்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதலாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், அதே போல் தூதரகம், இவங்களை நாடி இவங்கள்ட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்கலன்ற பட்சத்தில் சமூக ஊடகங்களை நாடுங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ போடுறதால கடைசியில் அது உங்களுக்கு ஆபத்தாக கூட முடியலாம். இப்போ கூட இந்த சகோதரி வீட்டில் அடிக்கிறாங்க, ஊசியால் குத்துறாங்க, இந்த மாதிரி நிறைய துன்பப்படுறதா வீடியோன்னு பதிவிட்டுருக்குறாங்க. தயவு செய்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அல்லது தூதரகத்துக்கு முதலாவது தெரிவிங்க. அதுலேயும் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கலன்னா வீடியோக்களை பதிவிடுங்க. அன்பான உறவுகளே வணக்கம். நான் கோயிலில் இருக்கேன். என் பேர் மேகலா. என் பிள்ளைங்க என் வருத்தம் போராடுறது கிடைக்குது. எனக்கு வீட்டில் கேட்கும்போது அடிக்கிறாங்க, போகிறதுக்கு சாப்பாடு தராங்க, ஒழுங்கு இடம் இல்லை. ஒரு மாதம் நான் அது சீரியஸாக ஆடினாங்க. எனக்கு அடியில் தாங்கலாது. எனக்கு 6 லட்சம் ஒப்புச்சுக்கலாம் கிடச்சிச்சு. ஸ்ரீலங்கா அடுப்புங்க அடி தாங்கலான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 6 லட்சம் காசு கட்டு சொல்கிறாங்க. எனக்கு அது முடியாது, இது இல்லாத வேலை. எங்கள் அப்பா அம்மா நான் வயசு போடுவாங்க. அந்த கண்ணில் சார் அன்றைக்கி சாப்பிட்றது டிக்டாக்கு போயிட்டாருக்கு. அனுமதிக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு ஆள் மன்னிப்பு கேட்குறேன். ஸ்ரீலங்கா எடுங்க, எனக்கு முடியாது. அன்பான உறவுகளே வணக்கம். ரெஞ்சமலை இப்போ நான் கோயிலில் இருக்கேன். எனக்கு அடிக்கிறாங்க, என்னை சோப்படுறாங்களா, இதை நான் அடிதான் இதில் ஊசால குட்டினாங்க. எனக்கு ஊசால குத்தி எனக்கு அடி தாக்கிறது. காலை விட்டு மன்னிப்பு கேட்குறேன். பெருண்டா இருக்கிற அவ்வளோ பேர்ட்டு இங்கே இருக்கிறேன். எனக்கு ஸ்ரீலங்கா எடுங்க, எனக்கு அடியெல்லாம் தாங்கலாது. நான் டொய்லெட்டுக்குள்ளே தான் கதைக்கிறேன் தெரியாமல். எனக்கு ஊருக்கு அடிதாங்க, சாப்பாடு ஒழுங்கு இல்லை, எனக்கு ரூம் இல்லை. அப்படி சூழ்நிலை இல்லாத வேலை. நான் எனக்கு 3 பிள்ளைகள் ஒப்புசிலாம் கதைச்சேன், சிறுலங்கெல்லாம் கதைச்சேன். கதைக்கும்போது சொல்கிறாங்க 6 லட்சம் காசு கட்ட சொல்லி. அப்படின்னு நினைக்க எனக்கு இல்லை. எனக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை. அன்பான உறவுகளே வணக்கம். ரெஞ்சமலை இப்போ நான் கோயிலில் இருக்கேன். எனக்கு அடிக்கிறாங்க, என்னை சோப்படுறாங்களா, இதை நான் அடிதான் இதில் ஊசால குட்டினாங்க. எனக்கு ஊசால குத்தி எனக்கு அடி தாக்கிறது. காலை விட்டு மன்னிப்பு கேட்குறேன். பெருண்டா இருக்கிற அவ்வளோ பேர்ட்டு இங்கே இருக்கிறேன். எனக்கு ஸ்ரீலங்கா எடுங்க, எனக்கு அடியெல்லாம் தாங்கலாது. நான் டொய்லெட்டுக்குள்ளே தான் கதைக்கிறேன் தெரியாமல். எனக்கு ஊருக்கு அடிதாங்க, சாப்பாடு ஒழுங்கு இல்லை, எனக்கு ரூம் இல்லை. அப்படி சூழ்நிலை இல்லாத வேலை. நான் எனக்கு 3 பிள்ளைகள் ஒப்புசிலாம் கதைச்சேன், சிறுலங்கெல்லாம் கதைச்சேன். கதைக்கும்போது சொல்கிறாங்க 6 லட்சம் காசு கட்ட சொல்லி. அப்படின்னு நினைக்க எனக்கு இல்லை. எனக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை.